மிக்க நன்றி மகாதேவா. குமாரிக்கு தரிசனத்தையும் அளித்து சக்தியின் வார்த்தைக்கும் மதிப்பளித்து விட்டீர்கள். சக்தி எதற்காக இந்த உலகில் கன்னியாக பிறந்தாரோ அந்த இலக்கானது தன் லட்சியத்தோடு தடுமாற்றம் அடையக்கூடாது என்று எண்ணினார். இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது மிக கடினமாக இருக்கிறது மாமா. சிவன் சக்தி ஒருவருக்குள் ஒருவர் அடங்கி உள்ளார்கள். ஆனால் இன்று இருவரும் ஒரே இடத்தில் இருந்தும் இருவரின் இடையே இடைவெளி உள்ளது. ஜெகநாதரின் உருவத்தில் மகாதேவர் குமாரிக்கு தரிசனம் அளித்துள்ளார். ஆனால் குமாரிக்கு உண்மை தெரியவில்லை. இந்த ஜெகநாத் மகாதேவர் என்று தெரியவில்லை. மகாதேவருக்கு இது மிகவும் கடினமான விஷயமாக இருக்கும். இருப்பினும் அவர் இதை செய்துள்ளார். மகாதேவருக்காக குமாரி காத்து கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கு தெரிந்ததே. சிவன் மற்றும் சக்தியின் இந்த கதை உலகில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு சிறந்த பாடமாக அமையும். ஜெகநாதா, தாங்கள் எப்படி இங்கு? நான் இவ்விடம் இருந்தால் என்ன? நீ ஒரு கேள்விக்கு பதில் தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று தோன்றுகிறது. நீ எதிர்பார்ப்பவர் யார்? நான் இங்கு மகாதேவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த மகாதேவர் வர இயலாது. அனைவரும் இது என் பிரமை என்கிறீர்கள். ஆனால் ஒன்றை நான் அறிவேன், மகாதேவர் நிச்சயமாக வருவார். நீ உணர்ந்தது பிரமை என்று நான் கூறவில்லை. என்றாலும் இக்கணம் நிச்சயமாக மகாதேவர் வருவது சாத்தியமாகாது. மகாதேவர் வரமாட்டார் என்று நிச்சயமாக எப்படி சொல்கிறீர்கள்? அவர் இங்கு வருவதற்கு எந்த அவசியமும் இல்லை அல்லவா? அவசியம் இல்லை என்று நீங்கள் கூறுவதற்கான அர்த்தம் என்ன? மகாதேவருக்கு என் காதல் மீதும் பக்தி மீதும் அக்கறை இல்லையா? நான் இதை நிச்சயம் நம்ப மாட்டேன். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நான் மகாதேவரை சந்திக்க எதிர்பார்ப்பதைப் போலவே மகாதேவரும் என்னை சந்திக்க விரும்புகிறார் என்று எனக்கு தெரியும். என் காதலும் பக்தியும் உண்மையாக இருந்தால் மகாதேவர் நிச்சயம் வருவார். பக்திக்கும் பாசத்திற்கும் இடையே விசித்திரமான பாலம் ஒன்றுள்ளது. கடலின் அலைகளை பார். காதல் என்பதும் இந்த சமுத்திரத்தை போன்றே ஆகும் கன்னிகுமரி. அலைகள் அனைத்தும் கரையைச் சேர முயற்சிக்கும். எனினும் கரையை சென்றடைந்த பிறகும் அவ்வலைகளினால் கரைகளில் இருக்க இயலுமா? அது இயலாது குமரி. தாங்கள் எது வேண்டுமானாலும் கூறுங்கள். ஆனால் மகாதேவருக்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன். நம்மை விட்டு வெகு தூரம் இருப்பவர்களையே எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் மகாதேவர் இங்கேயே இருக்கின்றார். தாங்கள் கூறுவதன் அர்த்தம்? அது யாதெனின், சிவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவர் எனக்குள்ளும் இருக்கிறார், உனக்குள்ளும் இருப்பார், 4 திசைகளிலும் இருப்பார். எனினும் மகாதேவரை நீ சந்திக்க வேண்டுமென்று இவ்வாறு காத்திருப்பது அவசியமற்றது குமரி. அனைத்திலும் நிறைந்தவர் சிவன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவரை சந்திப்பதற்காக மட்டும் நான் அவருக்காக காத்திருக்கவில்லை. அவரை நான் மனம் முடிப்பதாக என் மனதில் தீர்மானமும் எடுத்துள்ளேன். எனது இந்த லட்சியம் நிறைவேறும் வரை நான் அவருக்காக இங்கு காத்திருப்பேன். மகாதேவர் இங்கு வரவில்லை என்றால் நாளைய சூரிய உதயம் என் வாழ்வின் அஸ்தமனமாகிவிடும். நான் என் வாழ்வின் முடிவை தேடிக்கொள்வேன். முடிவுதான் ஆரம்பமாகும். இதை நினைவில் கொள். மகாதேவரை அடைவதற்காக இந்த யாத்திரை முடிவென்று கருதாதே. இது மற்றொரு நோக்கத்தின் ஆரம்பமாகவும் இருக்கலாம்.
நீங்கள் எதற்காக கவலையாக இருக்கிறீர்கள்? இந்திரதேவா, மகாதேவர் தேவி குமாரியை சந்திக்காமல் இருந்தாலும் கூட அதோடு இவை அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் தாயார் தன்னுடைய சக்திகளை உணர்ந்தாக வேண்டும். அதுவே தீர்விற்கான வழியும் ஆகும். இப்பொழுது நானும் கணேசனும் சக்தி பீடங்களை நிறுவும் பணியெல்லாம் விட்டுவிட்டு இங்கு வந்துவிட்டோம். அதோடு தந்தையோடு உரையாடி இதற்கான தீர்வை கண்டுபிடித்தாக வேண்டும். தாங்கள் செல்லுங்கள். இந்த பானாசுரனை நான் பார்த்துக் கொள்கிறேன். பார்த்தாயா இந்திரா, மகாகாளியின் புதல்வனே யுத்த பூமியை கண்டு பயந்து விட்டான். செல் இந்திரா, செல். நீயும் அவனுடனே சென்று விடு. ஏனென்றால் இன்று குமாரியை அழிக்க விடாமல் உன்னால் தடுக்க முடியாது. இல்லை பானாசுரா, இன்று இரவு குமாரியின் அழிவு அல்ல, இப்பொழுது உன்னுடைய அழிவின் யாத்திரை தான் ஆரம்பமாகிறது. நாளை சூரிய உதயம் உன்னுடைய பாவங்களையும் சேர்த்து உனக்கும் அழிவை கொண்டு வரும். இப்பொழுது உன் முடிவென்ன? எனது முடிவு ஒன்றே ஒன்றுதான். மகாதேவர் இங்கு வரும் வரையில் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். தாங்கள் என்னை என் இலக்கிலிருந்து திசை திருப்ப பார்க்காதீர்கள். நான் உன் இலக்கை திசை திருப்பவில்லை. அதை பற்றி உனக்கு புரிய வைக்கவே வந்துள்ளேன். தயவு செய்து உங்கள் உபதேசத்தை நிறுத்துங்கள். ஏதேனும் கூறி என்னை சமாதானப்படுத்த முயற்சிக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் பேசுவது எனக்கு புரியவில்லை. என் வழியிலிருந்து விலகிச் செல்லுங்கள். சிவலிங்கத்திற்கும் எனக்கும் இடையில் நிற்கிறீர்கள். நான் மகாதேவரை பார்க்க வேண்டும். நான் நகர்ந்து விட்டால் மகாதேவர் உனக்கு தெரிய மாட்டார். சூரியோதயமாவதற்கு சிறிது நேரம்தான் உள்ளது. மகாதேவர் வந்து கொண்டிருப்பார். என் வழியிலிருந்து விலகிச் செல்லுங்கள். என்றும் உங்களின் விருப்பமே எனது கட்டளையாகும். நான் சென்று வருகிறேன். மீண்டும் விரைவில் உங்களை நான் சந்திப்பேன் என நம்புகிறேன். நான் வருகிறேன். நான் ஒன்றும் தேவி அல்ல, ஒரு சாதாரண பெண். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. நீ தேவியின் உருவம்தான் குமரி. இல்லை, ஒரு கன்னி பெண் தேவியாக வேண்டும் என்றால் அவளின் வாழ்க்கை துணை அவளுக்கு கிடைக்க வேண்டும். சில சமயங்களில் வாழ்க்கை துணையை அடைவதற்காக கூட ஒரு கன்னியானவள் தேவியாகும் தருணம் வந்துவிடும். நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? நான் ஒரு சாதாரண கன்னி பெண், மனித இனத்தை சேர்ந்தவள். நீ ஆச்சரியம் கொண்டாலும் உண்மை இதுவே. ஒரு மனிதன் தன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து சுயநலங்களையும் தன்னுடைய மனச்சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் நீக்கிவிட்டால் தன்னுடைய லட்சியமும் இலக்கும் என்னவென்று அவனுக்கு தெளிவுறும். இக்கணம் நீ எந்த மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறாயோ இந்த யாத்திரையில் உனக்கு இலக்கென்பது தெரியவரும். ஆனால் என் வழியின் இலக்கு என்ன? என் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று புரியவில்லை. அதற்கு உன்னிலும் நீ கொண்ட அன்பிலும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கு பின் உன் வாழ்வின் அர்த்தம் உனக்கு விளங்கும். அனைத்தும் தெளிவரும். ஒன்றை மறந்து விடாதே குமரி. சங்கரன் என்பதும் மகாதேவரின் மற்றொரு பெயராகும் குமரி. ஒரு பெண் என்பவள் தனது சந்தேகத்தை களைந்துவிட்டால் அவள் சிவன் தன்னுள் இருப்பதை உணர்ந்து விடுவாள். மகாதேவரானவர் அனைத்து இடங்களிலும் உள்ளார். உன்னிலும் இருக்கிறார் குமரி.
தங்களுக்கு மிக்க நன்றி. மகாதேவர் எனக்கு கிடைப்பதற்கு வழிகாட்டிவிட்டீர்கள். எனக்கு புரிய வைத்துள்ளீர்கள். மிக்க நன்றி. இதுவரை என் துணை உன்னிடம் இருந்தது. இதற்கு பின்னர் நீ இந்த யாத்திரையை தனித்தே கடந்தாக வேண்டும். உனது வாழ்வில் மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. சூரியன் உதயமாகிவிட்டது. ஆனால் மகாதேவர் வரவில்லை. என்னை சந்திக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? உன்னுடைய விளையாட்டு முடிந்ததா? இல்லை, என்னை தடுப்பதற்கு வேறு எவரேனும் வரப்போகிறார்களா? உன்னை தடுப்பது எங்களுக்கு எப்பொழுதும் கட்டளையாக கிடைக்கவில்லை. நாங்கள் உன்னை சிறிது நேரத்திற்கு மட்டுமே இங்கே தடுத்து வைக்க நினைத்தோம். நாங்கள் அனைவரும் தாயின் இந்த யாத்திரையில் எங்களது பணிகளை சிறப்பாக செய்து முடித்து விட்டோம். இப்பொழுது உன்னுடைய அழிவு உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது. குமாரி உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூறு, நீ யார்? நான் குமாரி. நான் உனது பெயரை கேட்கவில்லை. யார் நீ? ஒரு பெண் என்பவள் தனது சந்தேகத்தை களைந்து விட்டால் அவள் சிவன் தன்னுள் இருப்பதை உணர்ந்து விடுவாள். மகாதேவரானவர் அனைத்து இடங்களிலும் உள்ளார். உன்னிலும் இருக்கிறார் குமரி. என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? குமாரிக்கு தன்னுடைய வாழ்வின் நினைவும் பானாசுரனின் அழிவும் நினைவிற்கு வந்துவிட்டாலும் இப்பொழுதும் அவர்களிடம் பானாசுரனோடு யுத்தம் புரிவதற்கு சக்தி கிடைக்கவில்லையே. எங்களை மன்னித்து விடுங்கள் தந்தையே. எங்கள் இருவரின் இந்த யாத்திரையில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை தந்தையே. இல்லை மகனே, உன்னுடைய யாத்திரையில் நீ தோல்வி அடையவில்லை. உண்மை என்னவென்றால் இந்த சிருஷ்டியில் நடக்கும் அனைத்துமே மகாகாளியின் விருப்பத்தோடு நிகழ்வதாகும். எனவேதான் ஒரு முக்கிய பொறுப்பை நீ நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்தினால் உன்னை இவ்விடம் அழைத்துள்ளார். ஏனெனில் மகாகாளி உனக்கும் இவ்வுலகத்திற்கும் ஒன்றை புரிய வைக்க எண்ணுகிறார். ஒருவர் எண்ணினால் தனக்குள் இருக்கும் சக்தியை புரிந்து கொண்டார்கள் என்றால் கடமை எதுவானாலும் நிறைவேற்ற இயலும். நான் யார்? என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? ஓ, நீதான் குமாரியா? இப்பொழுது அழிவு நிச்சயமாகிவிட்டது. நீ யாராக இருந்தாலும் அங்கேயே நில். இந்த சிவலிங்கம் என் கடவுள். நீ இவரை அழிக்க முடியாது. முட்டாள்! நான் இங்கு சிவலிங்கத்தை அல்ல, உன்னை அழிக்க வந்துள்ளேன். பல வருடங்களாக உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். இன்று என் லட்சியம் நிறைவேறும் நேரம் வந்துள்ளது. இப்பொழுது என்னை தடுக்கிறாயா? ஆனால் எதற்காக? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஒரு சாதாரண கன்னிப்பெண். சரியாக கூறினாய். நீ ஒரு சாதாரண கன்னிப்பெண். ஆனால் நான் மிக சக்தி வாய்ந்த அசுரராஜன் பானாசுரன். அதனால் நீயே நினைத்தாலும் நான் உன்னை அழிப்பதை உன்னால் கூட தடுக்கவே முடியாது. தாயாரை பாதுகாக்க நான் சென்றாக வேண்டும்.
வேண்டாம் கார்த்திகேயா, இது கன்னி குமாரியின் யாத்திரையாகும். இச்சூழ்நிலையை அவளே எதிர்கொள்ள வேண்டும். நான் உனது லட்சியத்தை நிறைவேற விடாமல் தடுக்கவில்லையே. ஆனால் இந்த இடத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. இது மகாதேவரால் நிறைந்திருக்கிறது. அவர் எனது கடவுள் ஆவார். அதனால் கெட்ட எண்ணங்களுடன் நான் உன்னை இந்த இடத்தில் கால் பதிக்க விட மாட்டேன். சரி, இதற்கும் வழி உள்ளது. சிவலிங்கம் இங்கு இல்லை என்றால் உன்னுடைய பக்தியும் இருக்காது. என்னாலும் இங்கே வர முடியும். நான் உனக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். அங்கேயே நின்று விடு. சிவலிங்கம் இருக்கும் இடத்திற்கு நீ வரக்கூடாது. அங்கேயே நின்று விடு. இது எப்படி சாத்தியமானது தந்தையே? சிறிது சிறிதாக கன்னி குமரி தனது சக்தியை உணர்ந்து விட்டால் தான் அடைய வேண்டிய லட்சியத்தையும் அவள் புரிந்து கொண்டு விடுவாள் கார்த்திகேயா. பிறகு அடைய வேண்டிய இலக்கை நிச்சயம் அடைந்து விடுவாள். அந்தமும் நானே, ஆரம்பமும் நானே, காளியும் நானே, மகா காளியும் நானே. பத்ரகாளி, உன்னால் என்னை அழிக்க முடியாது. சிந்தித்து பார். நான் உன்னிடம் வரத்தில் என்ன கேட்டேன்? ஒரு கன்னிப்பெண் மட்டும் தான் என்னை அழிக்க வேண்டும் என்று கூறினேன். ஆனால் நீ ஒரு கன்னிப்பெண் அல்ல. முட்டாளே, அது உன்னை அழிப்பதற்கான ஒரு வழிதான். நன்றாக கேட்டுக்கொள். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து பெண்களும், அவள் யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் மகாகாளியின் உருவம்தான். கன்னி பெண்ணாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் சரி. எப்பொழுதெல்லாம் ஒரு பெண்ணை காயப்படுத்த முயற்சிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் மகாகாளியையும் துன்புறுத்த முயற்சிக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீ அழியக்கூடாது என்பதற்காக என்னை தேடி என்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? இந்த யாத்திரையில் நீ நிறைய தாய்மார்களை அவர்களின் வாரிசை விட்டு பிரித்திருக்கிறாய். அதே போன்று நிறைய கன்னி பெண்களையும் நீ அழித்திருக்கிறாய். என்னை நன்றாக பார் பானாசுரா. உன்னை எப்படி அழிக்கப் போகிறேன் என்று நன்றாக பார். என்னை பார். நன்றாக தெரிந்து கொள். கன்னி குமாரியும் நான் தான், அந்த பத்ரகாளியும் நான் தான். இப்பொழுது உன் அனைத்து பாவத்திற்கான தண்டனை இந்த மகா காளி அளிப்பார்.
இவ்வுலகத்தில் இக்கதையானது கன்னி குமரியின் கதையாக அனைவருக்கும் விளங்கும்.